இல்லை. சரியா? நம்ம சரியான நிலைப்பாட்டுல, சரியான பாதையில, சரியான பயணமா இருந்தால் எதுவுமே நம்மளை தேடி வராது. தீமைங்கிற சொல்லுக்கோ எந்த இதுக்கும் நமக்கு இல்லை. நம்ம தான் 1008 பஞ்சாயத்து வைக்கிறோமே. எதை எடுத்தாலும் பஞ்சாயத்தா இருக்குது. எதை எடுத்தாலும் அது எப்படி சொல்றது, சில நேரங்கள்ல மனித பிறவியில அவ்வளவு நூல் பிடிச்சது மாதிரி பயணம் பண்ண முடியுமானா முடியாதுதான். ஆனா அதுக்கு சில விதிமுறைகள் கொடுக்குறான். மறைநூல்ல சில விதிமுறைகளை வச்சிருக்கிறான். அதை பின்பற்றுன்னு சொல்றான். அதை பின்பற்றி தான் சித்தர்களுடைய நிலைப்பாடுகள், சித்தர்கள் பயணம், மகான்களுடைய பயணம், இப்படி எல்லாமே இருந்திருக்கு. புரிஞ்சதா? அதுக்குள்ள இருந்துதான் அவங்க இறைவனுக்கு நிகரா பயணம் பண்ணியிருக்கிறாங்க. இப்ப இன்னைக்கு கணக்கு மட்டியார நம்ம என்ன சொல்றோம், சிவனுக்கு நிகரான்னு கூட நாள இந்த பரதேசில சொல்றதே கிடையாது. அவர் தாண்டா இவர் தாண்டா அவர், போடா அப்படி சொல்லிட்டு போய்கிட்டு இருக்கிறோம். புரிஞ்சதா? அவங்களும் இந்த பூமியில மனித அவதாரங்கள் எடுத்து அவதாரத்துல இருந்து தான் பயணம் பண்ணி தான் வந்திருக்கிறாங்க, பயணம் பண்ணி தான் போயிருக்கிறாங்க. சரியா? அப்ப அவங்களுக்குள்ள அந்த ஆற்றலை பெருக்கிறதும், அந்த ஆன்மாவை சார்ந்து அவங்க பயணம் பண்றதும், ஆன்மாவை துரிதப்படுத்தி ஆன்மா எவ்வளியில கோடிட்டு காமிக்குதோ அதுல பயணம் பண்றதுதான் மனிதனுடைய இயல்பான பயணம்னு மார்க்கம் சொல்லுது. நம்ம யாரும் பெண்ணோ ஆணுகளோ மார்க்க ரீதியாவோ சித்தாந்த ரீதியாவோ பயணம் பண்றோமா அப்படின்னு சொன்னா சுத்தமா 100க்கு 100 கிடையாதுன்னு தான் சொல்ல முடியும். நமக்கு பல விதமான வழிமுறைகளை மாறி பயணம் பண்றோம். நம்ம நிறைய மாறி பயணம் பண்றோம். மொத்த பயணமே மாறித்தான் பயணம் பண்றோம். நம்ம எதுக்காக இந்த பூமியில அவதரிச்சோம், எதுக்கு நம்மள இந்த பூமியில கொண்டாந்து அவங்க விட்டாங்க அப்படிங்கறத நம்ம மொத்தமே மறந்துடுறோமே. நம்ம எதுக்காக வந்திருக்கிறோம், என்ன வேலைக்காக வந்திருக்கிறோம், எதை செய்யறதுக்காக வந்திருக்கிறோம் அப்படிங்கிறது கூட நமக்கு இல்லையா? அந்த சிந்தனை யாருக்காவது இருக்கு? இத்தனை கோடி மக்கள் இருந்தாலும் அந்த சிந்தனை யாருக்குமே கிடையாது இல்லையா? அப்புறம் சொல்லுங்க பாப்போம். நீங்க நல்ல மூலசாலியா இருந்தா நான் இவ்வளவு கொடுத்ததுக்கு இப்ப நீங்க நிறைய கேள்விகள் கேட்கலாம் என் மேல. என்ன பழனிமா பாத்ரூம்ல போய் படுத்துருச்சா? பாத்ரூமுக்கு போயிருச்சா, இதுக்குள்ள போயிருச்சா? அங்கேயே உட்காந்து கொஞ்ச நேரம் 1/2 மணி நேரம் உறங்கிட்டு வருவோம்னு போயிருச்சோ? சொல்லுங்க பாப்பா. நிறைய கேட்கலாம். இப்ப நான் கொடுத்த இதுலயே கூட உங்களுக்கு கேள்விகள் நிறைய இருக்கு, அதுல கேட்கலாம். ஆனா நீங்க கேட்பீங்களா? சத்தியமா இந்த பரதேசிக்கு முன்னாடி என்னை விட ஒரு பெரிய ஆளுன்னு சொல்லி இப்படி உக்காந்தான்னு வச்சுக்கையே, அவனு சோறு சாப்பிட விட மாட்டேன் நல்லா. ஆமா, என் கேள்விக்கு பதில் சொல்லிட்டு நீ சாப்பிடும்பேன். ஆமா, இப்படியெல்லாம் ஊமையெல்லாம் இருக்க மாட்டேன் நான். நான் சாப்பிடாம இருக்கேன் அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீ சாப்பிடாம இரு எனக்கு தெரியாது. பதில சொல்லிட்டு சாப்பிடும்பேன் நல்லா. எல்லாமே அது